எல்லாருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக்கு சொல்லிட்டே இருந்தார், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. ஆமாம், கிளைமேக்ஸ். ஆமாம் சொல்லலை, அவங்க அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மக்கள், மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, அப்புறம் வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் எ வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். ஏன்னா ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள், ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க கவுன்சில்லே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹீ சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ 11 மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் பினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும். லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி, ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு, அண்ட் இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு அவங்களுடைய, நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பாட்டாக்ன்ற சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தமிழ் பேசுகிறாங்க, நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து there are so many good actors. ஹரிப்ரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸ். இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இப்போது பிளாக்மெயில் படத்தோட